ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதனே திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக பூலோகத்தில் அவதாரம் செய்து 11,000 வருஷம் ராஜ்யமாண்டு தன்னுடைய சரித்திரங்களை பக்தர்கள்லாம் கேட்டு க்ஷேமத்தடையும்படியாக அனுகிரகம் பண்ணின சரித்திரம். அப்படிப்பட்ட பாவனமான சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை செய்து குஷலவர்களுக்கு உபதேசம் செய்து குஷலவர்கள் அஸ்வமேத மண்டபத்தில் கானம் பண்ணி வராள். அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசமனம். குடும்பத்துல எத்தனை துக்கங்கள் இருந்தாலும் அயோத்தியா காண்டம் கேட்டா விலகிவிடுமா, துக்கமே வராதாம் ஜென்மாவுக்கு. நம்ம பெரியவாள்லாம் வரும்பன அயோத்தியா காண்டம் படிக்கிறது சொல்றது கேட்கிறது. அவ நாள்ல ஒரு விதமான குறவில்லாம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தின்னு வந்தாள். நமக்கு அது மாதிரியான மார்க்கங்கள் இப்ப புரியல. எதை செய்யணும், எதை செஞ்சா நம்ம கஷ்டம் விலகும், எதை செஞ்சா நமக்கு க்ஷேமம் உண்டாகும், இது புரியல. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் அவரவர்கள் தங்களுடைய மானுஷமான பலத்துல எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைக்கிறாள். ஒரு திருணத்தை கூட அசைக்க முடியாது நம்முடைய மனுஷ பலத்துல. பகவத் அனுகிரகம் இல்லாம ஒரு துரும்பு அசையாது. அதைத்தான் உபனிஷத்துக்கள் எல்லாம் விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கு. அப்படிப்பட்ட பரமாத்மாவனுடைய ஒரு சரித்திரத்தை கேட்பதனாலே சர்வ துக்கங்களும் போகுமாம்.